நம்ம ராயல் என்ஃபீல்டு டீசல் புல்லட் பத்தி தான் பார்க்க போறோம். அந்த காலத்துல 1 லிட்டர் டீசலுக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வரை மைலேஜ் கொடுத்து நம்ம பட்ஜெட்டை காப்பாத்துன செல்ல குட்டி இது. ஆனா இந்த வண்டியை இப்போ நீங்க வச்சிருந்தாலோ இல்ல வாங்க ஆசைப்பட்டாலோ இந்த சட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும். டீசல் புல்லட் புதுசா புக் பண்ண முடியுமா? ராயல் என்ஃபீல்டு நிறுவனம் 2000 வருடமே இந்த டீசல் வண்டியை நிறுத்திட்டாங்க. புதுசா புக் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்க பார்க்கிறதெல்லாம் செகண்ட் ஹேண்ட் அல்லது ரீமேக் செய்யப்பட்ட வண்டிகள் தான். இன்ஜின் மாத்துறது சட்டப்படி தப்பு. நிறைய பேரு பெட்ரோல் புல்லட்டை வாங்கி அதுல டீசல் இன்ஜினை ஃபிட் பண்ணி ஓட்டுறாங்க. இது சட்டப்படி ரொம்ப தப்பு. மோட்டார் வாகன சட்டப்படி வண்டியோட ஒரிஜினல் இன்ஜினை மாத்துறதுக்கு ஆர்டிஓல அனுமதி வாங்கணும். ஆனா இப்போ இருக்கிற மாசு கட்டுப்பாட்டு விதிகளால டீசல் இன்ஜின் மாற்றத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் பெர்மிஷன் கிடைக்காது. இப்படி மாத்தி ஓட்டினா வண்டிய சீஸ் பண்ணிடுவாங்க. 5 வருட விதிமுறைகள். உங்ககிட்ட ஒரிஜினல் டீசல் புல்லட் ஆர்சியோட இருந்தா கூட 5 வருஷம் முடிஞ்சதும் நீங்க எஃப்சி புதுப்பிக்கணும். டெல்லி போயிடாதீங்க. ஒருவேளை நீங்க டெல்லி பக்கம் போற பிளான் இருந்தா ஜாக்கிரதை. அங்க 10 வருஷத்துக்கு மேலான டீசல் வண்டிகளை ஓட்டவே கூடாதுன்னு உச்ச நீதிமன்றமே சொல்லியிருக்கு. மத்த ஊர்களிலும் சீக்கிரமே இந்த ரூன் வர வாய்ப்பிருக்கு. மாசு கட்டுப்பாடு. நம்ம டீசல் புல்லட்ல இருந்து வர்ற புகை இப்போ இருக்கிற BS6 தரக்கட்டுப்பாட்டுக்கு எதிரானது. இதனால இன்சூரன்ஸ் கிளைம் பண்றதுலயும் ஆர்சி புதுப்பிக்கிறதுலயும் ஏகப்பட்ட சிக்கல்கள் வரும்.